இன்னைக்கு எடுக்கும் போதே உங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு? தம்பி ஐடி முடிச்சிருக்காரு, பிரைஸ் தி லார்ட் தம்பி வாங்க, நமக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப நமக்கே நம்மள அறியாம டிஃபால்ட்டா நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சு கிடக்கு. அவர் என்ன முடிச்சிருக்காரு, அதுக்கேத்த மினிஸ்ட்ரி நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அவனை இதுக்கு கொண்டு வரலாமா? ஆண்டவர் சொல்றார், அவனை அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது இன்ஜினியர் ஆக்கணும்னா நான் அங்கேயே வச்சு ஆக்கியிருப்பேன். நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது ஊழியக்காரனை மாற்றுவதற்கு. அப்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட் மாறுச்சு. என்ன மைண்ட் செட் மாறுச்சு? அவன் இருதயத்தில் தேவனுக்கு ஏற்றவனா இருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கேள்வி. வெளியே அவன் குவாலிஃபைடே இல்ல, ஒண்ணுமே இல்ல, மண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மண்டை கொண்டாந்து ஒரு 50 ஊழியக்கார மத்தியில் நிக்க வச்சு பேச வைக்க கர்த்தரால் முடியும். அதுக்கு நான் சாட்சி. என்ன நிக்க வச்சிருக்காரு ஒரு மண்ணை கொண்டாந்து. அப்ப கர்த்தர் எந்த மண்ணையும் ரெடி பண்ணுவார், ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப இவ்வளவு பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை, பரலோகத்தின் திட்டத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய மாடலை ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை யாரால செய்ய முடியும் தெரியுமா? எல்லாராலையும் செய்ய முடியாது. அவன் என்ன குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்ல, அவன் இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனாய் இருக்கணும். அவனுக்கு தேவனை பத்தின ஒரு ரிவைவல் இருக்கணும் இருதயத்துல. அவன் மேலதான் கர்த்தருடைய ஆவி தங்கி இருக்கும். அவனை கர்த்தர் சூஸ் பண்ணுவாரு. நீங்க அவங்கிட்ட உங்க பிளானை கொடுத்து பாருங்க, உங்க பிளான் கர்த்தர் சொன்னபடி அப்படியே இருக்கும். வசனம் என்ன சொல்லி முடியுது? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். மோசே அதை பார்த்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார்.